சென்னை ஆவடி அருகே கால்வாய் நீரில் மூழ்கி குழந்தையை காப்பாற்ற சென்ற தாய் மற்றும் சித்தி உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக சுதாகர் மீண்டும் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுதாகர், உங்க விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. ஆவடி அருகே மோரை கிராமத்தை சேர்ந்த சின்னதுரை மற்றும் சுகுணா தம்பதியருக்கு சந்தோஷ் என்ற 4 வயது ஆண் குழந்தை இருக்கிறது. இந்த நிலையில் மோரை கிராமம் வழியாக சென்னை குடிநீருக்காக செல்லும் கிருஷ்ணா கால்வாயில் துணி துவைக்க தனது 4 வயது குழந்தையுடன் சுகுணா சென்றிருக்கிறார். அப்போது துணி துவைத்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவரது மகன் சந்தோஷ் தண்ணீரில் தவறி விழுந்து அடித்து செல்லப்பட்டார். இதனை கண்ட பதறி அடித்த சுகுணா குழந்தையை காப்பாற்ற தண்ணீரில் குதித்துள்ளார். குழந்தை மற்றும் தனது அக்கா தண்ணீரில் குதிப்பதை கண்ட சுகுணாவின் தங்கை அஞ்சனா என்பவர் தண்ணீரில் குதித்துள்ளார். அப்போது அங்கு கால்வாயில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் குழந்தையை சந்தோஷை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். தாய் சுகுணா மற்றும் அவரது சகோதரி அஞ்சனா தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 அடி தூரத்துக்கு மேல் அடித்து செல்லப்பட்ட இருவரையும் அங்கிருந்த பொதுமக்களும் கால்வாயை குளித்துக் கொண்டு இருந்தவர்களும் இருவரையும் மீட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இவர்கள் அந்த தண்ணீர் மூழ்கியதால் அவர்கள் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டேங்க் பேட்டரி போலீசார் இவர்களுடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சம்பவம் குறித்து மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். கிருஷ்ணா கால்வாயில் குழந்தையுடன் துணி துவைக்க சென்ற தாய் மற்றும் அவரது சகோதரி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.